பட்ட வலியை விட இப்ப நீங்க கொடுக்கிற வலி என்னால தாங்கிக்க முடியல வெற்றி. நான் இங்க இருந்தா தானே நீ இதெல்லாம் செய்வ. நான் போறேன். போங்க, எவ்வளவு தூரம் போறீங்களோ போங்க. என் உண்மையான காதல் உங்களை கிட்ட கொண்டு வந்து சேர்க்க பாருங்க. அக்கா, நம்ம பிளான்ல வேஸ்ட் ஆயிடுச்சுக்கா. இந்து அந்த அருள் பையன் வந்து காப்பாத்திட்டானா? என்ன அருளா? அப்போ ஆக்க சொன்னதும் நானே, அழிக்க சொன்னதும் நானே, இப்ப காப்பாத்த சொன்னதும் நானே. என் பிளான் கரெக்டா நினைச்சபடி ஒர்க் அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. நீ போனை கட் பண்ணிட்டு லைவ் ஆக்ஷன் பாரு. தம்பி, நீ போன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன்டா. ஹலோ, ஐயோ அப்படியா? இதோ உடனே வந்துடுறேன். வெற்றி, அம்மா, அம்மா தாயே. வெற்றி, வெற்றி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? எதுக்கு இவ்வளவு வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு வந்தீங்க? வெற்றி, வெற்றி, ஐயோ, இந்த கோலத்துல உங்களை லக்ஷ்மி பார்த்தா அவ உயிரை விட்டுருவா. வெற்றி, ஏன் வெற்றி அழறீங்க? வெற்றி, வெற்றி, ப்ளீஸ் அழாதீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். என்ன நடந்தது? அழாதீங்க. கல்யாண நேரத்துல இப்படி அழறத யாராவது பார்த்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? வெற்றி, ப்ளீஸ். இத்தனை நாளா நான் ஒரு கனவுல இருந்தேன். நிஜம் எனக்கு என்ன ஓங்கி அரைஞ்சு
என் தூக்கத்தையும் என் கனவையும் ஒரே நேரத்துல கலைச்சு போட்டுடுச்சு. என்ன சொல்ற வெற்றி? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போய்தான் உன் முன்னாடி இருக்க. நந்தினிய லக்ஷ்மியா நடின்னு நான் தான் எங்க வீட்டுக்கு கூட்டு வந்த. ஆனா அவ என்கிட்டயே நடிச்சிட்டா. சென்னையில லக்ஷ்மி ஒருத்தரை லவ் பண்ணதா சொன்னாலே, அது யார் தெரியுமா? என் தம்பி சக்தியதான். அப்படின்னு யார் சொன்னது? யார் சொன்னாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். என் லக்ஷ்மிய சொன்னா. என்ன சொன்ன? அவ சென்னையில தான் காதலிச்சது சக்தின்னு சொன்னா. இப்போ உங்களுக்கு காதலிக்கலன்னு சொன்னாலா இல்ல கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலா? அப்படி சொல்லி தொலைச்சிருந்தாலும் நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன்னு. எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் காதல் ஒரு நிமிஷத்துல முட்டாளாக்கிடும். டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு தலை சுத்தலும் வாந்தியும் வருது. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் கண்ணீரோட வலிய, அந்த வேதனைய வெற்றி புரிஞ்சுக்கல. அது உனக்குமா புரியல? நான் முட்டாள். அதான் என்ன பைத்தியக்காரன் ஆக்கிடுச்சு. அவ எங்க அம்மா மேல காட்டின அன்பு, என் குடும்பத்து மேல காட்டின அக்கறை எல்லாமா சேர்ந்து அவளை காதலிக்க வச்சது. அவளை என்ன காதலிச்சா. ஆனா இப்போ சக்தி மனசுல இப்போவும் நந்தினி தான் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல இருக்கிறது நான் விரும்பின லக்ஷ்மி இல்ல, சக்தி விரும்பின நந்தினி. ஐயோ, நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. சக்தி விரும்பின நந்தினி பழைய கதை, அது முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற லக்ஷ்மி உங்களை கண்மூடித்தனமா காதலிக்கிற லக்ஷ்மி. நீங்க இல்லைன்னா உலகமே இல்லைன்னு நினைக்கிற லக்ஷ்மி. புரிஞ்சுக்கோங்க வெற்றி. ஆமா வெற்றி. அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் மேல நாட்டம்மா வீட்டு கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தாச்சு. இனிமே எதையும் மாத்த முடியாது, மாத்த வேண்டிய அவசியமும் இல்ல. இல்ல லட்சு, இல்ல. ஒருத்தைய காதலிச்சுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் லட்சு. லக்ஷ்மிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிட்டா சக்தி கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இது உண்மை. நான் வாழணும், என் வெற்றியோட நான் சந்தோஷமா வாழணும், குழந்தைங்க பெத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சந்தோஷமான வாழ்க்கைய நான் வெற்றியோட அனுபவிச்சு வாழணும். அந்த ஆசைய நீதான் நிறைவேற்றணும். லக்ஷ்மி மனசுலயும் சக்தி தான் இருக்கா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நான் தான் இதெல்லாம் தெரியாம
நடுவுல பூந்து குழப்பிட்டேன். என்னமோ என்னமோ ரெண்டு பேரும் பெருசா தியாகம் பண்றதா நினைச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்க பாக்குறாங்க லட்சு. முட்டாள்தனமா பேசாதீங்க. ஒருத்திய காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு யாருங்க உங்களுக்கு சொன்னது? நான் இல்லையா? நான் சந்தோஷமா இல்ல? சந்தர்ப்ப சூழ்நிலையால காதல் கை கூடலனா வாழ்க்கை முழுக்க சோகமா தெரியணும்னு யாருங்க சொன்னது? இன்னும் சொல்ல போனா நான் விரும்பின வாழ்க்கையை விட எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை ரொம்ப திருப்திகரமா இருக்கு. இப்போ உன் பக்கத்துல இருக்கும்போது கூட உன் ஞாபகமோ நம்ம பழைய காதலோ என் மனசுல துளி கூட எட்டி பார்க்கல. புரிஞ்சுக்கோ வெற்றி. நீ காதலிச்சது வெற்றிங்கிற முட்டாள, அவனோட இடத்த நெருப்ப உனக்கு சந்தோஷ் கிடைச்சான். ஆனா நந்தினிய என் தம்பி உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கான். நந்தினி இடத்துல வேற ஒரு பொண்ணு அவனால நிச்சயமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் வெற்றி எனக்கு திரும்ப வேணும். என் வெற்றி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. அதனால நந்தினிக்கு சக்தியோட தான் கல்யாணம் நடக்கணும். இத நீ மட்டும் முடிவு பண்ற விஷயம் இல்ல. சக்தி கிட்ட இத பத்தின பேச்ச எடுத்தாலே அவன் நிச்சயமா வீட்டை விட்டு ஓடிடுவான். நான் ஓடி போயிடுறேன். என்ன சொன்ன? நான் ஓடி போயிடுறேன்னு சொன்னேன். இப்ப இல்ல, கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை நான் ஓடி போயிட்டா என்ன பண்ணுவாங்க? தம்பி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல? அப்போ அப்போ லக்ஷ்மிக்கும் சக்திக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கும். நிச்சயம் கல்யாணம் நடக்கும். இது நடக்கும். இல்ல, இது நடக்கணும். வெற்றி, வெற்றி, நில்லு வெற்றி. வெற்றி, வெற்றி நில்லு. சொன்ன கேள் வெற்றி. வெற்றி, வெற்றி நில்லு. அம்மா, வெற்றி. நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் லட்சு. வெற்றி தம்பி தப்பான முடிவு எடுக்கிறாரு. அது தப்புன்னு நாம தான் புரிய வைக்கணும் லட்சுமி. வாமா. இதோ இதோ என்னமாச்சு? உடம்பெல்ல எரிஞ்சிருக்கு. என்னடா? ஐயோ, என்னமாச்சு? என்ன சொல்றான் இவன்? அண்ணி ஒன்னும் பயப்படாதீங்க அண்ணி. எனக்கு ஒன்னும் இல்ல. விளக்கு வைக்கும் போது புடவையில நெருப்பு பட்டுருச்சு. ஐயோ, இது உனக்கு சின்ன விஷயமா? எனக்கு போன் வந்தது, நான் பதறி அடிச்சு போய் வந்து நிக்கிறேம்மா. ஏமா, நீ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? மாமா எங்க போனாரு? அண்ணி, அண்ணன் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. உங்களை விட்டுட்டு ஸ்கூல்ல அவருக்கு என்ன வேலை இருக்கு? வரட்டும், இன்னைக்கு பேசிக்கிறேன். அண்ணி, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. இப்படிலாம் ஆகும்னு அண்ணனுக்கு என்ன தெரியவா செய்யும்? இப்படி எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு தானே இவனை கூட அனுப்பி வச்ச. ஏண்டா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருந்திருக்க. என்னமோ போடா. எங்க போனீங்க? இல்ல, ஸ்கூல்ல பிரின்சிபல் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டிருந்தாங்க, போயிருந்தேன். என்னாச்சு? அட போங்க. இங்க பாருங்க என்ன ஆயிருக்குன்னு. என்னமாச்சு? கொஞ்சம் அசந்திருந்தா இந்நேரம் இவ உயிரே போயிருக்குங்க. விடுங்க அண்ணி, எனக்கு தான் ஒன்னும் ஆகல. இந்த தீமையிலயும் ஒரு நன்மை நடந்திருக்கு. இது என் ஃப்ரெண்ட் அருள்.
இது அவனோட அம்மா, பேரு மீனாட்சி. திஸ் மீனாட்சி. ஓ இவர்தான் என்னை காப்பாத்தினார் அண்ணி. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்றேன். இந்து, இவர் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னல? ஆமா நீ, 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அப்புறம் நாங்க வேற ஊருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் அவனை பாக்குறேன். அண்ணி, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அண்ணி. கஷ்டமா? என்ன கஷ்டம்? ஆ, ஊர்ல பாவம் நிறைய கடன் ஆயிடுச்சான். டாக்ஸி ஓட்டிட்டு இருந்திருக்காரு, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சான். இப்போ ஏதாவது வேலை இருந்தா அவங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே? கவலையை விடு, நமக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி ஒரு நல்ல விலைய வாங்கி கொடுத்துருவோம். தம்பி, உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ. 1 வாரத்துல உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். அண்ணி, இப்ப இவங்களுக்கு கோவில் தான் வீடு. எங்க போறதுன்னு தெரியாம இங்க வந்திருக்காங்க. ஏன் நீ நம்ம வீட்லயே ஒரு டிரைவரா இருந்துட்டு போட்டுமே. இந்து, ஒரு நிமிஷம் வா. என்ன நீ? இத பாரு இந்து, நீ அவனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி சந்திச்சிருக்க. இப்போ அவனோட கேரக்டர் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், இது எதுவுமே தெரியாதுமா. நம்ம வீட்ல டிரைவரா வச்சுக்கிட்டா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு வம்பு? நான் அவனுக்கு வெளியிலே நல்ல வேலையா வாங்கி கொடுத்துட்றேனே. இல்ல நீ, அவன் ரொம்ப நல்லவன். அவங்க அம்மாவும் ரொம்ப நல்ல டைப்பு. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது பாதி நாள் அவங்க வீட்டில் தான் இருப்பேன். இப்போ கூட அவன் தான் என் உயிரை காப்பாத்திருக்கான். அதுக்கு பதிலா நாம் இந்த சின்ன உதவியை செஞ்சா என்ன நீ தப்பு? இந்து, நீ ஏற்கனவே அவனுக்கு ஏதாவது வாங்க கொடுத்துட்டியா என்ன? இல்ல நீ, உங்களை கேட்டு சொல்லணும்னு தான் இருந்தேன். வேண்டாம் இந்து, விட்டுறலாமே. அண்ணி, அவங்க நிலைமை தெரிஞ்சு அப்படியே விட்டுட்டு போக மனசு வரல. ப்ளீஸ் அண்ணி, பாவமா இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். ரொம்ப பிடிவாதமா இருக்க. சரி, உன் இஷ்டம். தேங்க்ஸ் அண்ணி, நான் சொல்லிட்டு வரேன். அருள், நீ எங்க வீட்லயே தங்கி டிரைவரா இருக்கலான்னு அண்ணி சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இந்து வா. என்ன நீ? டிரைவரா சேர்த்துக்கலான்னு சொன்ன. சரி, நம்ம வீட்ல எல்லாம் தங்க வச்சுக்க வேணாமா? அண்ணி, அவங்களுக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. நம்ம வீட்ல வேலை பார்த்துட்டு கோவில்ல தங்குனா நமக்கு தானே அண்ணி அசிங்கம். நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. சரி சரி, வாங்க எல்லாரும் ஒரு கிளம்பலாம். நிமிஷம். தம்பி, நல்ல கார் ஓட்டுவல்ல? ஓட்டுவாங்க. சரி, நீ எப்படி வண்டி ஓட்டுறன்னு நான் டெஸ்ட் பண்ணணும். நீயும் உன் அம்மாவும் என் கூட வாங்க. என்னங்க, இந்துவையும் திருவையும் கூட்டிட்டு முன்னாடி வீட்டுக்கு போங்க. சரிம்மா. அண்ணி, நானும் உங்க கூடயே வரேனே. வேண்டாம் இந்து, இப்பதான் நீ ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க. நீ உன் அண்ணனோட வீட்டுக்கு போ, நான் உங்களை கூட்டிட்டு வரேன். சரியா? ம், நீங்க சரி. கூட்டிட்டு போங்க. பாப்பா. ரொம்ப நல்லா நடிச்சுங்க மீனாட்சி அம்மா. ஆனா உங்க புள்ள உங்க அளவுக்கு இல்லையே, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, விட்டா அவன் நம்மளே மிஞ்சிருவான். டேய் சொல்லுடா, ஊம மாதிரி நின்னுட்டு இருக்க. அருள், நீ இப்படி பட்டம் படாம இருந்தனா நம்ம மாட்டிக்குவோம். முதல்ல நீங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்பதான் நீங்க சொல்றதை என்னால முழுசா செய்ய முடியும். அதான் உன் பிரச்சனைனா அப்போ நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்ணு வெயிட் பண்றான் கண்ணு. அது வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் கட்டையோ இல்ல ஒரு 500 ரூபாய் கட்டையோ எடுத்து இந்த பையில கொஞ்சம் வீசி எறிஞ்சிங்கன்னா. வீசி எரியறது என்ன, அப்படியே பணத்தாலேயே குளிப்பாட்டுறேன். அது வரைக்கும் நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. ஷுவர் மேடம்.
லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிரு. நான் தடுமாறிட்டேன். நீ என்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு பழைய வாழ்க்கைய பத்தி சொன்ன. இப்போ நீ பழைய நந்தினியா தான் இருக்கன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா அது தப்பு, என் முட்டாள்தனங்கிறத இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன், உன்னையும் என்னையும் இனி யாராலையும் பிரிக்க முடியாது. உன்னோட உண்மையான வெற்றி சொல்றேன். இனிமே நான் சொல்றத நீ கேட்கணும். கேப்பியா?